துளி துளி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி ரொம்பவே குயிக்காக மேக் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் கிரியேட் நியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மேக் பண்ணுறது 4:5 அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை மேக் பண்ணுற எல்லா மெட்டீரியலும் கீழே லிங்காக கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் தான். இதை கிளிக் பண்ணி வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட் எதுக்குன்னா வீடியோவோட வாட்ஸ்அப் எல்லாமே 30 செகண்ட் தான், அதுக்கு தான். 30 செகண்டுக்கு வச்சுட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு கார் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், ஒரு ஓல்டு கார் பிஎன்ஜி ரெட் கலரில். அதை கிளிக் பண்ணி வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎன்ஜிக்கு வந்து நம்ம அனிமேஷன் கொடுக்கணும், கீ அனிமேஷன். அது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 செகண்டுக்கு இழுத்துட்டுக்கோங்க. கரெக்டாக 10 செகண்டுக்கு 10 செகண்டுக்கு இழுத்துட்டு இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. காரை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க, அந்த ரோடுக்கு செட் ஆகிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீ கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கீ கொடுத்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கீ கொடுத்துட்டு ரைட் சைடில் இருக்கிற கீயும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிஎன்ஜி லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த வீடியோவுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருங்க, வீடியோவில் தெரியாத மாதிரி. இப்போ ப்ளே பண்ணி இப்போ காட்டுறோம் பாருங்கள். லைட்டாக அப்படியே கார் மூவ் ஆகும், அப்படியே ரோட்டில் போகிற மாதிரி நேச்சுரலாக இருக்கும். ஓகே, வீடியோவோட 10 செகண்டுக்கு ஒரு கீ கொடுத்தாச்சு. மறுபடியும் 20 செகண்டுக்கு ஒரு கீ கொடுத்துடலாம். 20 செகண்டுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற கீ டச் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற கீ டச் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸு, கொஞ்சமாக இப்படி ட்ராக் பண்ணி அந்த ரோட்லேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் போகிற மாதிரி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க காரு. ஃப்ரெண்ட்ஸ், 20 செகண்டுக்கு ஒரு கீ கொடுத்தாச்சு. மறுபடியும் 30 செகண்டுக்கு ஒரு கீ கொடுத்துடலாம், கடைசி கீ கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க காரை. ஓகே, இப்போ வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடலாம். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். வீடியோவில் வந்து அப்படியே லைட்டாக அப்படியே மூவ் ஆகும் காரு போகிற மாதிரியே இருக்கும், நேச்சுரலாக பார்க்குறதுக்கு. ஓகே, வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதெல்லாம் சேலம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த ஊர் வேணுமோ அதை வந்து பிக்சல் லேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து சேலம், அதனால் சேலம் நேம் வச்சுருக்கேன். வச்சுட்டு வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ராக் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அந்த ரோடுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சின்னது பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ நான் வைக்கிற மாதிரி இந்த ஷேப்பில் வச்சுக்கோங்க. இந்த ரோடுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சி. ஓகே, வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த கார் வந்து அந்த எம்மை தாண்டுற வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பிஎன்ஜி வந்து டெக்ஸ்ட் பிஎன்ஜியை கட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னாக்கா அந்த பிஎன்ஜி டச் பண்ணி இங்கே கத்திரி மார்க்கு கொடுத்து ட்ரிம் டூல் லெஃப்ட் கொடுத்துருங்க. கட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், கட் ஆகிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ வந்து இதுக்கு அனிமேஷன் கொடுக்கணும். அது எப்படின்னா இன் அனிமேஷனில் கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போங்க. இங்கே பாருங்கள், வார்ப் அப்புன்னு இருக்குது, இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு செகண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 9 செகண்டுக்கு வச்சுக்கோங்க. அந்த கார் போகிற ஸ்பீடுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் 9 செகண்டுக்கு வச்சுட்டேன். மறுபடியும் 1 ஸ்டெப்பு பேக் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த சேலம்ன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி டச் பண்ணி லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. அந்த காருக்கு அடியில் போயிடும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அந்த கார் போப்போ ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக அப்படியே ரிவீல் ஆகும், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்படி. ஓகே, வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சல க்ளவுடு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், மேகமூட்டம். அதை கிளிக் பண்ணி வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. அந்த க்ளவுடு டெக்ஸ்ட்டை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. 2000 பாருங்கள், 2 ஆயிடுச்சு. இப்போ ஒன்று வந்து இந்த நேரம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் இப்போ வைக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இன்னொரு க்ளவுட பிஎன்ஜி டச் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க இப்படி.
ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீ அனிமேஷன் கொடுத்துடலாம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கீ டச் பண்ணிக்கோங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைட் சைடில் இருக்கிற கீ கொடுத்துட்டு அந்த க்ளவுட் பிஎன்ஜி இப்படி லைட்டாக இப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீழே இன்னொன்று பிஎன்ஜி இருக்குது, அதையும் லெஃப்ட் சைடில் இருக்கிற கீ கொடுத்துட்டு ரைட் சைடில் இருக்கிற கீ கொடுத்துட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்படி நான் பண்ணுற மாதிரி. ஓகே, வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துங்க. லேயர் போய்க்காங்க, மீடியா போய்க்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு துளி துளி மலையாகவே அந்த சாங்கு பிளாக் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். உங்களுக்கு இது வேணால் இது வச்சுக்கோங்க, இல்லைனா வேறு உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கலாம். கீழே டெக்ஸ்ட்லாம் தெரியுது. அது எப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து இந்த கீழே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை மாத்திரம் க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த க்ளவுடுக்குள்ளே போகிற மாதிரி இந்த இமேஜ் வச்சுக்கலாம். க்ளவுடுக்குள்ளே போகிற மாதிரி இந்த ரிலிக்ஸ் வீடியோ வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துருங்க. அந்த ஒரு க்ளவுடுக்குள்ளே போயிடும் அந்த சாங்கு. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஓகே, அந்த க்ளவுட்லேருந்து ரிவீல் ஆகி அந்த ரிலிக்ஸ் ரொம்பவே சூப்பராக வந்து நமக்கு ரிவீல் ஆகும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துருங்க. லேயர் போய்ங்க. இங்கே ஸ்டிக்கர்னு ஒன்று இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டிக்கர் கொடுத்துட்டு ரெயின் டான்ஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரையே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டிக்கரை டச் பண்ணி இந்த மழை பெய்கிற ஸ்டிக்கரை கொஞ்சமாக ஜூம் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த கார் பிஎன்ஜி டச் பண்ணுங்கள். கார் பிஎன்ஜி டச் பண்ணி லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து பிரிண்ட் டு ஃபாண்ட் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோ ஸ்டார்டிங் வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சது. சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ரைட் சைடில் ஆறாமல் இருக்க மாதிரி இருக்கும், அதை கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. இது எக்ஸ்போர்ட் ஆனதுமே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.